ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் மணிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யற்கடாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனம் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் பத்தில் 6வது திருமொழியில் 5வது பாசுரம். அவரவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பெருமாளுடைய பேரை சூட்டி அந்த நாமத்தை கூட்டிட்டு இருந்தாலே போரும், அந்த நாமமே நம்மளை எப்படியெல்லாம் ரட்சிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர பிரகரணம் இது. அதில் இந்த 5வது பாசுரத்தில் மலமுடை ஊத்தையில் தோன்றிற்றோர் மலமுடை ஊத்தையை மலமுடை ஊத்தையின் பேரிட்டால் மறுமைக்கில்லை குலமுடை கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தக்கால் நலமுடை நாரணன் தம் அன்னை நரகம்புகாள் அப்படின்னு. இந்த இடத்துக்கு குலமுடை கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தக்கால் நலமுடை நாரணன் தம் அன்னை நரகம்புகாள்ன்ற இடத்துக்கு சுவாமி மணவாள மாமனிகள் வியாக்கியானம் என்றார். குலமுடை இத்தியாதி ஹேய பிரதிபட்டனானவனுடைய திருநாமத்தை இட்டு கோபகுலத்திலே விருந்து கோவிந்தாபிஷேகம் செய்து கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்த கால் நலமுடை நாரணன் திருநாமம் சொன்னாரை உத்தரிப்பிக்கும் நன்மையுடையனான நாரணன் அன்றிக்கே இப்படி கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் ஸ்நேகத்தை உடைய திருவுடையாளனான நாரணன் தம் அன்னை என்று மேலே கூட்டவுமாம் அப்படின்னு நீங்க வியாக்கியானம் பண்றார். ஹேய பிரதிபட்டன ஹேய பிரத்யநீக கல்யாணைகதான அப்படின்னு சுவாமி ராமானுஜரும் சொல்லிட்டு போறார் கத்தியத்தில். அகிலஹேய பிரத்யநீகன எந்த விதமான அல்பமான மலம் உடையதான அந்த மாதிரி குணங்கள்லாம் பகவான் கிடையாது. அதுக்கு நேர் எதிர்த்தட்டா சகல கல்யாண குண சம்பன்னன். அதில் அகிலஹேய பிரத்யநீக அதுக்கு எதிர்த்தட்டான கல்யாணைகதான சமஸ்த கல்யாண குணாத்மகன் அப்படிங்கிறது அங்கே சொல்லிட்டு போறார் இல்லையா. அதுதான் இங்கே எடுத்து கொடுக்குறார் மணவாள மாமனிகள். ஹேய பிரதிபடனானவனுடைய திருநாமத்தை விட்டு அப்போ எந்த விதமான குற்றமும் பாபமும் எந்த விதமான அழுக்கும் எந்த விதமான அல்ப குணங்களும் அற்றவன் அகிலஹேய பிரதிபட்டனவனானவனுடைய அப்பேற்பட்டவன் பரிபூர்ணமா பல்வகையாலும் பவித்திரமா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை இட்டு அவன் நமக்கு முக்கியமான அவன் கூட முக்கியம் இல்லை, அவன் நாமமே போரும். அந்த நாமத்தை எடுத்து உன் பிள்ளைக்கு பேர் வைய. அவன் கோப குலத்தில் பிறந்தான். அவன் வேணா ஜாதியில் கீழ் ஜாதியில் கூட பிறந்திருக்கலாம். ஆனால் எங்கே இருந்தாலும் அவன் பவித்திரமானவன் தான். அவன் நம்மளை பவித்திரப்படுத்துறவன் தான். அவன் உயர்ந்தவன் தான். நம்மளை உயர்ந்தவனை அவன் ஆக்கிறவன் தான். இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அப்படிங்கிறதுனால அவன் திருநாமத்தை கோபகுலத்தில் பிறந்து கோவிந்தாபிஷேகம் யாரு கோகுலத்தை சம்ரட்சணம் பண்ணினத்தினால ஏற்பட்டதான ஒரு வைபவம். இந்திரனே வந்து காமதேனுடைய பாலை கறந்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்றான். பட்டாபிஷேகம் பண்ணிச்சவே அவனுக்கு மணிமகுடமா சூட்டினதே கோவிந்தாங்கிற நாமத்தை தானே. அதனால கோவிந்தாபிஷேகம் செய்த அந்த எம்பெருமானுடைய பேர் கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்த கால். அந்த கோவிந்தனுடைய பேரை உன் பிள்ளைக்கு வச்சுட்டு திருப்பி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நீ கூட்டிட்டு இருந்தியான உன் பிள்ளைய போருமே. அப்படி திருநாமத்தை சொன்னாரை உத்தரிப்பிக்கும் தன்மையுடையனான நாராயணன். இப்படி நாமத்தை சொன்னவாள உத்தாரணம் பண்றான். உத்தாரணம்ன்றது உஜ்ஜீவனம் பர்யந்தம் எல்லாத்தையும் பண்றவன். உஜ்ஜீவனம்னா நித்திய நிரந்தரமான கைங்கரியத்தை கொடுத்து ஜீவாத்மாவுக்கு வேண்டியதான புஷ்டியை கொடுக்கக்கூடியவன். அப்ப பகவான் எதனால கொடுக்கிறான்? நாமத்தை சொன்னாலே கொடுக்கிறான். அவன் என் பேரை சொன்னான், என் ஊரை சொன்னான்ற மாதிரி திருநாமம் சொன்னாரே உன்னை என் பேரை சொல்லித்து கோவிந்தான்னு. அதனால உனக்கு நான் செய்ய போறது என்னன்னா உத்தாரணம். வைகுண்டத்தை கொடுத்து அங்கே நித்திய நிரந்தர கைக்கரியத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு உத்தரிப்பிக்கும் நன்மையுடையனான நாரணன். அப்பேற்பட்ட நாரணன் கோவிந்தன் பேரை உன் பிள்ளைக்கு வைக்க வேண்டாமா? அப்படி இல்லாட்டா இன்னொரு விதமாகவும் வியாக்கியானம் சொல்றேன் அப்படிங்கிறார் மாமுனிகள். அன்றிக்கே இப்படி கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் ஸ்நேகத்தை உடைய திருவுடையாளனான அந்த நாமத்தை சொல்றதுல ஒரு பிரேம. அப்போ ஜனிதானுராக அப்படின்றா இல்லையா. அதனால அந்த நாமத்தை சொல்லி பிரேம உண்டாகி நாமத்தில் திருப்பி பிரேமையோட சொல்ல ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிற அதுவே பெரிய ஸ்ரீமானிவன்.
ஏன்னா இவனுக்கு என்ன ஸ்ரீ இருக்க செல்வம் இருக்கணும்னா ஆண்டாள் சொல்ற நீங்காத செல்வம்ன்றது இதுதான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுறதா நீங்காத செல்வம். என்னமோ உண்டாகும் சொன்னாலே அதில் பல ஸ்ருதிலாம் சொல்லிட்டு போனாலே ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுவலன்னு வள்ளல் பெரும்பசுக்கள் பற்றி வாங்க குடம் நிறைக்கும்லாம் சொன்னாலே அதெல்லாம் இல்லையானா அந்த செல்வத்தை போய் நீங்காத செல்வம் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் கூட நீங்கிற செல்வம் தான். நீங்காத செல்வம் அவ்யயாஞ்ச ஸ்ரீயம் லப்வா அப்படின்னோ அல்லது விஷ்ணு சஹஸ்ரநாம பலஸ்ருதியில கூட சொல்லச்சேவே அவ்யயமான ஸ்ரீ அப்படிங்கிறார். அந்த அவ்யயமான ஸ்ரீ எதிரான அழியாத செல்வம், நீங்காத செல்வம் அப்படிங்கிறச்சே குறையாத செல்வம். ஏந்து பெரும் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோட்டார்களே நாளை ஆண்டாள் செல்வம் குறையிறதே சொன்னாலே நம்மாழ்வார் அதை மாதிரி இது அப்படியே குறையாத செல்வம். எடுக்க எடுக்க குச்சேலருக்கு அப்படி தானே வந்துட்டே இருந்தது. குச்சேலருக்கு எதனால இப்படி அனுகிரகம் பண்ணார்னா தகுதிகள் 1000 இருந்த போதிலும் நாமம் சொல்லிட்டு இருந்தார் எப்பப்பார். அதனாலேயே கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அதனால இவனுக்கு இருக்கிற ஸ்ரீ என்னடனா பகவன் நாமத்துல ருச்சி வந்துடுத்தே, அதுல ஒரு பிரேமம் வந்துடுத்தே, அதுவே இவன் ஸ்ரீமானுக்கு ஹேத்துவா இருக்கு. வேற ஒன்றும் தேவையே இல்லை. அப்பேற்பட்டதான பகவன் நாமத்தை பெருமாளுக்குடைய பேரை எடுத்து பிள்ளைக்கு வச்சுட்டு அதையே கூப்பிட 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 பிரேமையோட நீ பிள்ளைகிட்ட பிரியம் வச்சுக்கோ, நாமத்துக்கிட்ட பிரியம் வச்சுக்கோ. கடைசியில் நாம பிரியம், நாமத்தில் வச்சுக்கிற பிரியம் ஒரு ஸ்ரீமான ஆக்கி கடைசியில் நான் மகாத்மாவா உன்னை பண்ணிவிடும்பா. அதனால இந்த நாமம் சாதாரணப்பட்டதில்லை, சர்வோத்கிருஷ்டமானது. அது மட்டும் இல்லை, எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தது பகவன் நாமம் மட்டும் இல்லை, உன்னை உத்தாரணம் பண்ணிவிடும், கூப்பிட்றவாளெல்லாம் உத்தாரணம் பண்ணிவிடும் அப்படின்னும். கடைசியில் அந்த பிள்ளையினுடைய பேர்லேயே ஒரு அந்த நாமத்திலேயே பிரேமைய வரணும். அதுதான் கடைசியாக பாக்கியம். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன்னு முடிச்சாலே நலம்னாலே பிரேமன் தான் அர்த்தம். அப்படி இந்த பாசுரத்தில் பகவன் நாமத்தில் எல்லாரும் நாமமே உத்தாரணம் பண்ணும், அந்த நாமத்தில் பிரேம வரணும் அப்படிங்கிறதையும் இந்த பாசுரத்தில் சொல்கிறாருன்னு சுவாமி மணவாள மாமனிகள் வியாக்கியானம். மேலே அடுத்த பாசுரம் மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.